يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நிறைந்த நல்வாழ்வை நித்தமும் நல்கி கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாய் இங்கு குழுமவிருக்கின்ற அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளினால் ரமலானுடைய 2வது பத்தில் இறுதி நாளிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக, செய்த வணக்கங்களை, அமல்களை, இபாதத்துகளை ஒப்புக்கொள்வானாக. குறிப்பாய் மீதமுள்ள நோன்புகளை நல்ல முறையில் நோற்பதற்கு தேவையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தினர்களின் மீது சில இபாதத்துகளை, வணக்கங்களை உடல் ரீதியாய் கடமையாக்கியிருக்கின்றான். இன்னும் சில இபாதத்துகளை பொருளாதார ரீதியாய் அல்லாஹு கடமையாக்கியிருக்கின்றான். இன்னமும் சிலவற்றை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அல்லாஹு கடமையாக ஆக்குகிறான். அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாக மாத்திரம் அல்லாஹு கடமையாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வணக்கம்தான் ஜகாத் என்கிற வணக்கம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தொழுகை எவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசப்பட்டிருக்கிறதோ, தொழாதவர்களின் நிலை குறித்தும் எச்சரிக்கை வாசகங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கின்றனோ, அதுபோலவே ஜகாத்தை வலியுறுத்தியும் அதை கொடுக்காதவர்கள் அடையக்கூடிய நஷ்டத்தை எச்சரித்தும் அல்லாஹு நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆனிலே அல்லாஹ் 3 விஷயங்களை 3 விஷயங்களோடு சேர்த்தே சொல்கிறான். அவற்றை தனித்து பிரித்து சொல்வது கிடையாது, ஜோடியாகவே அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கு கட்டுப்படு என்று சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ரசூலுக்கும் கட்டுப்படு என்று பேசுகிறான். வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அனிஷ்குருலி வலிவாலிதை, எனக்கு நன்றியுடையவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாய் இருங்கள் என்று அல்லாஹ் சேர்த்தே சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், ஏன் அல்லாஹ் இந்த 3ஐயும் 3 விஷயங்களோடு சேர்த்து சொல்ல வேண்டும்? காரணம், அதன் ரகசியம், இவைகளில் ஒன்றை மாத்திரம் ஒருவர் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை எடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த எடுத்த ஒன்றும் பயனற்றதாய் போய்விடும், செய்த ஒன்றும் பலனற்றதாய் போயிடும், செய்தும் புண்ணியம் இல்லை, நன்மை இல்லை என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஒன்றை இன்னொன்றோடு சேர்த்து சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒருவர் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், நாயகத்தை மதிக்க மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டும் எந்த பயனும் இல்லை என்று அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவராயிருப்பேன், என் பெற்றோரை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன் என்று அர்த்தம்.
அதே போல்தான் தொழுவேன் ஆனால் ஜகாத்தை நிறைவேற்ற மாட்டேன் என்று ஒருவர் தடுத்து கொண்டால் அவர் தொழுதும் பயனில்லை என்பதை உணர்த்துகின்ற ரீதியில் அல்லாஹ் இப்படி ஜகாத்தை சேர்த்து தொழுகையை சொல்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதே செய்தியை வேறொரு வார்த்தையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்கிற நபித்தோழர் அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குர்ஆனில் அல்லாஹ் தொழுங்கள் என்றும் சொல்கிறான், இன்னொரு பக்கம் ஜகாத்தை கொடுங்கள் என்றும் சொல்கிறான். வமல்லம் யுஸக்கி ஃபலா ஸலாத்த லஹு, ஒருவர் தொழுகக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவராக இல்லை என்றால், ஜகாத் விஷயத்தில் அக்கறை செலுத்துபவராக இல்லை என்றால் இவர் தொழுதும் புண்ணியம் இல்லை, இவருடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது, இவர் தொழுதும் எந்த பயனும் இல்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நிறைய செய்திகள் ஜகாத்தை வலியுறுத்தி பேசப்பட்டுள்ள விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஜகாத் கொடுத்தே ஆக வேண்டும் என்று பேச வேண்டிய அதிகமான தேவைகள் இருக்கிறது. காரணம், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டு இருப்பதை பார்க்கலாம். ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்றைய மதிப்பீட்டின்படி 66,160 ரூபாய். எப்பொழுதும் இல்லாத ஏற்றம். 66,160 ரூபாய். இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின்படி ஒருவரிடத்தில் 11 பவுன் தங்கம் இருக்குமே ஆனால் அவரிடத்தில் பணம் இருக்கக்கூடாது, வெள்ளி இருக்கக்கூடாது. வெள்ளி இருந்தால் வெள்ளியினுடைய மதிப்பை தான் கணக்கிட வேண்டும். தங்கம் மாத்திரம் ஒருவரிடத்தில் இருக்குமே ஆனால் 11 பவுன் இருந்தால் அவர் 18,194 ரூபாய், அதாவது 18,200 ரூபாய் ஜகாத்தை கொடுக்கணும். 20 பவுன் தங்கம் ஒருவரிடத்தில் இருப்பதாய் வைத்துக் கொள்ளுங்கள், சுமார் 33,080 ரூபாய், அதாவது ஒரு பவுன்ல பாதி பவுனுடைய விலையை 33,080 ரூபாவை கொடுத்தால்தான் அவர் ஜகாத் கொடுத்தவராய் நிறைவேற்றியவராய் ஆகுவார். 20 பவுன் இருப்பவர்களுடைய நிலை இது. எதற்காக சொல்கிறேன்? பெரும்பாலும் ஆண்களின் மீது ஜகாத் கடமையாகாது, குடும்பத்தை பார்ப்பதற்கே சிரமமாக இருக்கிறது பல பேருக்கு. ஆனால் பெண்கள் திருமணமாகி வருகிற போது அணிந்து வரக்கூடிய தாய் வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த நகை என்பது 12 பவுன், 15 பவுன், 20 பவுன் என்று நிறைய பெண்கள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம். கணவன் சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு, குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டப்படுறாரு. அவரால் 33,000 ரூபாய் 20 பவுன் நான் வச்சிருக்கேன், 33,000 ரூபாய் தர முடியுமா? தர முடியாது என்று சொல்லி நிறைய தாய்மார்கள் தங்கள் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் அலட்சிய போக்க கையாளுவதை, கொடுக்காமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நினைவு கொள்ள வேண்டும், ஒருவேளை கணவனால் முடியாது என்கிற சூழ்நிலை இருந்தால் அப்பொழுது 20 பவுன் ஒரு பெண் வைத்திருந்தால் 11 பவுனுக்கு மேல 11 பவுன் வச்சிருந்தாலே ஜகாத் கடமை. உதாரணத்திற்கு சொல்கிறேன், 20 பவுன் வைத்திருந்தால் அந்த பெண்மணி தன்னுடைய நகையிலிருந்து ஒரு அரை பவுன் 4 கிராம் விற்றாவது தன்னுடைய கடமையை நிறைவேற்றி ஆக வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் 12 பவுன் வச்சிருக்கிறாங்களா, கணவனால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதா, கணவன் கடனாளியா, ஆனால் பெண் கொடுத்தாக வேண்டும். கணவன் கடனாளி என்பதற்காக இந்த பெண்ணுடைய ஜகாத் விழுந்து விடாது. இந்த பெண் தன்னுடைய நகையை விற்றாவது கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் நகையை விற்கிறதா? என்ன சொல்றீங்க அஜரத்து? என் அம்மா கஷ்டப்பட்டு போத்தது, நான் வித்துட்டேன்னா எப்படி வாங்கிறது? நான் எனக்காக சேர்த்து வச்சிருக்கேன், என் பிள்ளைக்காக என் மகளுக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் எப்படி வாங்கிறது என்ற அலட்சிய போக்கை நம் வீட்டுள்ள தாய்மார்கள் கையாள்வார்களே. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த ஜகாத்துடைய பணம் தடுத்து வைத்துக் கொண்ட அந்த நகை ஒட்டுமொத்த நகையும் இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த மனோநிலையை கண்டிக்கிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலி. அல்லாஹ் தான் கொடுத்தவற்றிலிருந்து கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து தடுத்து வைத்துக் கொள்பவர்கள் உவ கைருல் லஹும்,
நான் கொடுக்காமல் தடுத்து வச்சு கொண்டது எனக்கு நல்லது, என் பிள்ளைக்கு நல்லது என்று நல்லது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். பல்ஹுவ ஷர்ருல் லஹும், அல்லாஹ் சொல்கிறான், இந்த மனோநிலை இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும், உங்களுக்கு தீங்கை ஏற்படுத்தும். இந்த உலகத்திலும் தீங்கு, நாளை மறு உலகத்திலும் தீங்கு. இந்த உலகத்தில் என்ன தீங்கு? பெருமானார் சொல்கிறார்கள், மஹாலத்தி ஸதகத்து மாலன் கத்து இலா அஹ்லகத்துஹு, ஜகாத்துடைய பொருள் கொடுக்காமல் தடுத்து வைக்கப்பட்டு அது எந்த பொருளோடு கலந்து விடுகிறதோ ஒட்டுமொத்த பொருளையும் அழித்து விடும். பெருமானார் தெளிவாய் சொல்கிறார்கள், அஹ்லக, எல்லாவற்றையும் அழித்து விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஜகாத்து கொடுக்காம நீங்க தடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பொருள் 5 வகையாக 5 முறைகள் ஏதேனும் ஒரு முறையில் அழிக்கப்பட்டு போய்விடலாம். ஒன்று, உங்கள் பொருள் நெருப்பில் இருந்து ஒன்றுமில்லாமல் போய்விடலாம், அல்லது தண்ணீரில் மூங்கி அழுதி போய்விடலாம், அல்லது அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டு உங்கள் பொருள் இல்லாமல் போய்விடலாம், அல்லது அல்லாஹ் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நோயை கொடுத்து மருத்துவமனை செலவினத்தை கொடுத்து ஒட்டுமொத்த பொருளும் இல்லாமல் போய்விடும். இவை எல்லாவற்றையும் விட கடைசியாய் சொல்கிறார்கள், யாராவது உங்கள் வீட்டுக்குள் புகுந்து உங்கள் நகையை எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு போய்விடுவார்கள், எல்லா பொருளும் காணாமல் போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிதர்சனமாய் நாம் பார்க்க முடிகிறது. ஜகாத்து கொடுக்காம தடுக்க வச்சுக்குவாங்க, ஆனால் குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் கண்களுக்கு தெரியாத எதிர்பாராத பல்வேறு செலவினங்கள் ஏற்படுகிறது அல்லவா. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம், நான் தடுத்தேன், அல்லாஹ் வேறு ரீதியில் பறிக்கிறான் என்னிடத்தில், வேறொரு ரீதியில் அல்லாஹ் என்னிடத்தில் இருந்து எடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் என்பது ஒரு கழிவு, 2.5% என்பது நம்முடைய பொருள்ல இருக்கக்கூடிய கழிவு. அந்த கழிவை வெளியேற்றுவதற்கு தவறிவிட்டால், சுத்தமான பொருளை விட்டும் அதற்றை பிரிப்பதற்கு தவறிவிடுவோமையானால், இந்த 2.5% கழிவு மீதமுள்ள 97% அழித்துவிடும். உதாரணத்துக்கு சொல்வரானால், ஒருவர் சர்க்கரையின் வியாதியால பாதிக்கப்பட்டிருக்கிறார், நோயாளியாயிருக்கிறார், காலில் அடிபட்டு பெருவிரலிலே புண்ணு ஏற்பட்டு விடுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப என்ன செய்யணும்? உடனடியாய் மருத்துவரை அணுகி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த புண்ணை அவர் சரி செய்ய வேண்டும். அவர் கொஞ்சம் அலட்சியத்தை கையாண்டால் அந்த புண் கட்டை விலை முழுக்க, பெருவிரல் முழுக்க அரித்துவிடும். இப்ப இவர் மருத்துவர்கிட்ட போனா மருத்துவர் என்ன சொல்வாரு? உங்க பெருவிரலை எடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவார். இவர் இப்பொழுது விதண்டாவாதம் பேசினால், என்னுடைய பெருவிரல் நான் எதுக்குங்க எடுக்கணும், எடுத்து விட்டால் என்னால் எப்படி நிற்க முடியும், எப்படி பேலன்ஸாய் நிற்க முடியும், எப்படி ஓட முடியும், வேகமாய் நடக்க முடியும் என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசி நான் பெருவிரலை எடுக்க மாட்டேன் என்று சொன்னால், மருத்துவர் சொல்வார், சரிப்பா ஓம் பெருவிரல் நீ எடுக்காத, ஆனால் காலப்போக்கில் இந்த புண் உன் கால் முழுக்க அரிக்கும், அப்பொழுது உன் காலை எடுக்கணும். அப்பொழுதும் எடுக்க மாட்டேன், ஏன் கால், நான் ஏன் எடுக்கணும் என்று நீ விதண்டாவாதம் பேசினால் அந்த புண் உன் உடல் முழுக்க பரவும், உன் உயிருக்கே உலை வைத்து விடும் என்று மருத்துவர் சொல்வார். பெருவிரல் உள்ள புண் ஒரு கழிவு. அந்த பெருவிரல் முழுக்க புண் ஏற்பட்டிருக்கிற போது, அரித்திருக்கிற போது, ஒரு சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளி அந்த பெருவிரலை எடுத்து விட வேண்டும். அந்த கழிவை எடுக்காவிட்டால், அவர் அலட்சிய போக்கை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த உடலையும் அந்த புண் அரித்து விடுவதை போல, ஜகாத் என்பது நம் பொருளிலே உள்ள கழிவு. அந்த கழிவை எடுப்பதற்கு நாம் மறந்து விடுவோமேயானால், எடுக்கக்கூடிய விஷயத்தில் மெத்தன போக்கை கையாளுவோமேயானால், மீதமுள்ள சுத்தமான அத்தனையும் அழித்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும். நபிகள் நாயகம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வரலாற்றை பதிவு செய்கின்றான். யமன் தேசத்திலே சங்ஆ என்கிற நகரத்தில் ஒரு நல்லடியார், ஒரு பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவர் நல்ல தான தர்மம் சிந்தனை உடையவர், தாராள மனப்பான்மை கொண்டவர். அந்த பெரியவர், அவருக்கு சொந்தமாக தோட்டங்கள் இருக்கின்றன, சொந்தமாக வயல்கள் இருக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அறுவடை காலம் வருமோ அப்பொழுது அவருடைய வயலை சுற்றிலும் மக்கள், பொதுமக்கள் கூடிக்கொள்வார்கள். எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு தான் வீட்டுக்கு எடுத்து செல்வார். தோட்டத்தில் பழங்களை பறிக்கிற போது ஏதாவது பழம் கீழே விழுந்து விட்டால் அதை எடுக்க மாட்டாரு,
இருப்பவர்களுக்கு கொடுத்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை படைத்த பெரியவர். அவர் இறந்து போகிறார். சொத்து தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு கைமாறுகிறது. வாரிசுதாரர்கள் தந்தையை போல தர்ம சிந்தனை படைத்தவர்கள் அல்ல. அவர்களெல்லாம் தந்தையை ஊதாரியாய் நினைத்தவர்கள். எதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்கிற மனோபாவத்தை கொண்டவர்கள். அறுவடை காலம் வருகிறது. இப்பொழுது எல்லா சகோதரர்களும் கூடி நின்று பேசுறாங்க. நாளை மக்கள் எல்லாம் கூடிடுவாங்க. தந்தை கொடுத்து கொடுத்து பழகிட்டாரு, கொடுக்காம போன சண்டைக்கு வந்துடுவாங்க, என்ன செய்யறது? அப்போ ஒரு சகோதரர் சொல்கிறார், அதிகாலை நேரத்திலே சென்று எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவோம், யாருடைய ஏச்சு பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த சகோதரர்கள் ஒருவர் மாத்திரம் பேசுகிறார், இல்ல இப்படி செய்யக்கூடாது, அத்தா எப்படி எல்லோருக்கும் கொடுத்தார்களோ நாமும் கொடுக்கணும், கொடுப்பதால் குறையாது, கொடுப்பதால் பெருகும் என்றெல்லாம் பேசுகிறார். யாரும் கண்டு கொள்ளவில்லை. இரவில் தூங்குகிறார்கள், காலையில் கண் விழிக்கிறார்கள், தங்களுடைய வயலுக்கு போய் பார்க்கிறார்கள். எல்லா ஒட்டுமொத்த பயிர்களும் அறுவடைகளும் நெருப்பால் கரிக்கப்பட்டு எரிந்து போய் சாம்பலாய் இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றான், இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. அந்த வயலுக்கு சொந்தக்காரர்களை சோதித்ததை போல் இந்த மக்காவாசிகளை நாம் சோதிக்கிறோம். அவர்களை எப்படி சோதித்தோம்? இது அக்ஸமுல யஸ்ரிமுன்னா முஸ்பீன், அதிகாலையில் சென்று தங்களுடைய அறுவடைகளை எல்லாம் அறுத்து கொண்டு வந்து விடலாம் என்று உறுதி கொண்ட போது அவர்களை சோதித்தோம். ஃபதாஃப அலைஹா தாயிஃபு மிர் ரப்பிக், உங்களுடைய ரப்பிடம் இருந்து ஒரு நெருப்பு காற்று வந்து ஒட்டுமொத்த வயலையும் சூழ்ந்து கொண்டது. எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். காலையில் கண் விழித்து எழுந்து போய் வயலை பார்த்தார்கள். ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், கரிக்கப்பட்டு சாம்பலை போல் அந்த பூமி இருந்தது என்பதாய் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அல்லாஹ் கொடு என்று சொன்னதை கொடுக்காமல் தடுக்கிற போது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும். கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நினைக்கிறோம். ஆனால் குர்ஆன் சொல்கிறது, நாயகம் சொல்கிறார்கள், கொடுத்ததால் ஒருபோதும் குறையாது உங்கள் பொருளை. ஜகாத் கொடுப்பதால் உங்கள் பொருளுக்கு வளர்ச்சியை தவிர அங்கே பாதிப்பு இல்லை, பரக்கத்தை தவிர அங்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது என்பதுதான் நாயகத்தின் வாக்காக இருக்கும். இவைகளெல்லாம் உலக ரீதியான நஷ்டங்கள் என்றால் நாளை மறு உலகத்தில் என்ன நஷ்டம் ஏற்படும்? குர்ஆன் சொல்கிறது, சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. எந்த பொருளை கொடுக்காமல் இவர்கள் தடுத்து வைத்துக் கொண்டார்களோ, கஞ்சத்தனம் செய்தார்களோ, அந்த பொருள் அவருடைய கழுத்தில் மானையாய் அணிவிக்கப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்துல. ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், கொடுத்த செல்வத்தில் இருந்து ஏழைகளுக்கு ஜகாத்தை கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டால், தடுத்து வைத்துக் கொண்ட பொருள் நாளை மறுமை நாளில் இவருடைய கண்களுக்கு முன்பாய் வழுக்கை தலை நிரம்பிய ஒரு பாம்பாக இவர் கண்களுக்கு முன்பாய் வந்து நிற்கும். ஏன் வழுக்கை தலை? வழுக்க தலையில் உள்ள பாம்புன்னு சொன்னா நீண்ட காலம் அது உயிரோடு வாழ்ந்திருக்கிறது என்று அர்த்தம். நீண்ட காலம் ஒரு பாம்பு உயிரோடு இருந்தால் அவருடைய விஷம், அதனுடைய நஞ்சுத்தன்மை என்பது அவ்வளவு கொடியலாய் இருக்கும் என்று அர்த்தம். கொடிய விஷமுடைய பாம்பு இவருடைய கண்களுக்கு முன்பாய் வந்து இவருடைய தாடையை பிடித்து கொண்டு பேசுமாம், அன கண் சுக்க அன மாலுக்க, நான் உன்னுடைய செல்வம், நான் உன்னுடைய பொருளாதாரம், நீ சேர்த்து வைத்த தங்கம் நான் தான், நீ சேர்த்து வைத்த பணம் நான் தான் என்று தாடையை பிடித்து கொண்டு அந்த பாம்பு கடித்து கொண்டு பேசும். பெருமானார் இதை சொல்லிவிட்டு ஓதினார்கள், சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் அவர்கள் கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து தடுத்து வைத்த அந்த பொருள் மாலையாய் அணிவிக்கப்படும் என்கிற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் இடத்துல 2 மனிதர்கள் வந்தார்கள். ஒரு மனிதர் நாயகத்திடத்தில் வழிப்பறி கொள்ளையை முறையிட்டார், இன்னொரு மனிதர் நாயகத்திடத்தில் வறுமையை முறையிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஈராக்கில் இருந்து மக்கள் ஒரு வியாபார கூட்டம் மக்காவுக்கு தன்னந்தனியாய் எந்த பாதுகாவலரும் இல்லாமல் எந்த காவலாளியும் இல்லாமல் வரும். அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான சூழல் இந்த உலகத்தில் உண்டாகும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். வறுமையை முறையிட்டவரிடத்தில் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் தன்னுடைய ஜகாத்தை தன் தர்மங்களை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாய் அலைவார், வீதி வீதியாய் அலைவார், கொடுப்பதற்கு யாரும் இல்லாமல், யாரும் பெற்றுக்
பொருட்கொள்ளாத ஒரு சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இந்த உலகத்தில் ஏற்படும், வறுமையில்லாத ஒரு சமூகம் உருவாகும் என்று நபிகள் நாயகம் சொல்லிட்டு அடுத்ததாய் ஒரு செய்தியை சொன்னார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்பாய் நிற்பான். அவனுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது. அல்லாஹ் அந்த மனிதரிடத்தில் கேட்பான், உனக்கு ரசூலை நான் அனுப்பவில்லையான்னு கேட்பான். ஆம் யா அல்லாஹ், நீ அனுப்பின. உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா? கொடுத்தாய் ரப்பே. செலவு செய்யணும் சொல்லவில்லையா? சொன்னாய் ரப்பே. அப்படி இருக்கும்போது ஏன் செலவு செய்யலன்னு சொல்லி முடிப்பான். ஒரு நெருப்பு வரும், நெருப்பு முன்னால் வருகிறது என்று பின்னால் ஓடலாம் என்று போனால் பின்னால் இருந்து ஒரு நெருப்பு வரும். சரி, வலது புறத்தில் ஓடலாம் என்று பார்த்தால் அங்கு ஒரு நெருப்பு வரும். இடது புறத்தில் ஓடலாம் என்று பார்த்தால் அங்கு ஒரு நெருப்பு வரும். நாலா புறங்களும் நெருப்பால் சூழப்பட்டு நெருப்புக்கு இரையாகி போவான். நாயகம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பேரித்தம்பழம் அளவுக்காவது தர்மம் செய்து நீங்கள் நெருப்பில் இருந்து அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சாதாரணமாய் நஃபீலான சதகாக்களை செய்யாதவர்களுக்கே இந்த நிலை என்றால் கொடுத்தே ஆக வேண்டும், இது நான் கொடுத்தது என்று அல்லாஹ் சொன்ன ஜகாத்தை கொடுக்காமல் தடுக்கிற போது அவர்களுக்குண்டான வேதனையும் தண்டனையும் எவ்வளவு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் ஆண்களாகி நம்மை விட பெண்கள் அதிகமாய் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. வீட்டுள்ள பெண்களுக்கு எச்சரிக்கை செய்யவும், இந்த விஷயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவர்களிடத்தில் ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு நகை இருந்தால், கொடுப்பதற்குண்டான போதிய வருமானங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் இருந்தால், நகையை கொஞ்சமாவது விற்றாவது, ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு விற்றாவது, அந்த ஜகாத்தை நிறைவேற்றுவதற்குண்டான கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடுப்பதால் ஒருபோதும் நாம் கெட்டு போய்விட மாட்டோம். அதே சமயத்தில் கொடுக்காமல் விட்டால் அழிந்து போய்விடுவோம், கெட்டு போய்விடுவோம் என்பதுதான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வார்த்தைகள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் கடமையாக்கிய வணக்கங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்குண்டான தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.